மகர ராசி நேயர்களுக்கு எட்டாம் அதிபதியா நம்ம சிம்ம ராசியில சூரிய பகவான் இருக்கிறாரு. அவருடைய பார்வை 7ஆம் பார்வையா 2வது வீட்டை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது 2ஆம் வீடு நம்ம யாரை சொல்லுவோம்? தனலாபம், குடும்பத்தை சொல்வோம். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களை செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நீங்க இருக்கவே மாட்டீங்க. அது என்ன பெரிய உறவாக இருந்தாலும் சரி, என்ன பெரிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா தூக்கி தூர போட்டு நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்பவே எதிர்பார்க்குற எந்த ஒரு இடத்துலையுமே உங்களை மீறி ஒரு செயல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் வீட்டு அதிபதியாக தானே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக தான் நம்மளுடைய சிம்ம ராசி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்லலாம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நம்ம சூரிய பகவான். என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தராரு. முதல்ல பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா? நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் நம்ம கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறையா விஷயங்களில் நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்காரு அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீனராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மகர ராசி நேயர்களுக்கு 8ஆம் அதிபதியாக நம்ம சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறாரு. அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக 2வது வீட்டை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது 2ஆம் வீடு நம்ம யாரை சொல்லுவோம்? தனலாபம், குடும்பத்தை சொல்வோம். அப்படின்னா தனம் லாபம் அதிகரிக்க போகுது. எல்லா வகையிலையும் பண வரவு தங்குதடை இல்லாமல் வரப்போகுதுப்பா. நம்ம எப்பேற்பட்டாலும் ஏற்கனவே சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு பர்சன் தான். நிறைய இதில் நம்ம பேசிட்டோம் மகராசியை பற்றி.
சரிங்களா? எப்பவுமே அந்த மாற்றம் உங்களுக்கு மாறவே மாறாது. ஒரு இடத்துல நான் ஓஞ்சு போய் உட்காந்துட்டேங்கிற ஒரு சொல்லே வராதுங்க மகர ராசினியர்களான உங்களுக்கு. அப்படியே உட்காந்தாலும் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இவ்வளவு நாள் இப்படி உட்காந்துட்டோமே, இதுக்கு பதிலா நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு ஓட்டம் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு இடத்துலயுமே உங்கள செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டுட்டு நீங்க இருக்கவே மாட்டீங்க. அது என்ன பெரிய உறவாக இருந்தாலும் சரி, என்ன பெரிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, தூக்கி தூர போட்டு நீங்க பாட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா, நீங்க ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட ரொம்பவே எதிர்பார்க்குற ஒரு பெர்சன் நீங்க. அது நிச்சயமா எந்த ஒரு காலத்திலயும் உங்களுக்கு தடங்கல் இல்லாமல் கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பொது வாழ்வில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி, பொது வாழ்வில உங்கள இழுத்து கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமா இருக்குங்க. அது எல்லா வகையிலயும் இருக்கலாம். ஒரு கலைத்துறையில இருக்கலாம், அல்லது அப்படின்னா அரசியல் துறையில இருக்கலாம். எல்லா துறையிலயுமே உங்கள அப்படியே இழுத்து கொண்டு வந்து சேர்க்க போகுது. பணம் பெருக போகுது. குடும்பத்துல உள்ள ஒரு ஒற்றுமை நல்லா இருக்க போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க. எந்தவித பாதிப்புமே இல்லாம. அதாவது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளும் பார்த்தீங்க உங்க சொல்படி ரொம்ப கேட்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே உங்கள மீறி ஒரு செயல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. அது மட்டும் இல்லாம, இவர் வந்து என்ன பண்றாருன்னா, 8ஆம் வீட்டு அதிபதியா தானே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியா தான் நம்மளுடைய ஆம் சிம்ம ராசி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நீங்க வண்டியில போகும்போது காயங்கள், விபத்து ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, அது எல்லாத்தையும் தகர்த்தாரு. இன்னொன்னு உங்களுக்கு மனைவி அதாவது மனைவிக்கு உண்டான மாங்கல்ய பலம் அதிகரிக்க போகுது. நம்மளுக்கு வம்பு வழக்குனாலே நம்ம 8ஆம் வீடு தான் சொல்லுவோம். நம்ம சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வம்ப வளர்த்துக்கிட்டே இருக்காங்கப்பான்னு. அதுட்டருந்து நீங்க விலகி வந்துருவீங்க. மேக்ஸிமம் உங்கள்ட்ட யாராவது வம்புலக்கு பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நீங்க அமைதியா இருவீங்க. ரொம்ப எகிறினா தான் உங்களால பொறுமையா இருக்க போகுது. சரி நீ வந்து பாரு, மோதி பார்த்துருவோம். அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீ உங்களுடைய அந்த எண்ணம் வந்துரும். யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க. அன்புக்கு மட்டும் தான் அடிபணிஞ்சு போவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த உறவுல இருந்து வெளியில விலகி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னா, உங்களின் மனைவியின் சகோதரர் அல்லது சகோதரிட்ட, மெயினா உங்களின் மனைவியின் சகோதரர்ட்ட விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை என்றால் கணவனின் சகோதரர். இவங்க இந்த 2 உறவுகள்ட்ட இருந்தும் நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில அவங்களால பிரச்சனை. ஏதாவது ஒரு வகையில பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம். இந்த டைம்ல நீங்க பணத்த வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வகையில அவங்க பிரச்சனை குடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஸோ நீங்க ஸ்டார்ட்டிங்லேயும் அவங்கட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்கள். கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ஓகே, இவங்க என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லி நீங்க பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில நெறைய பேர் வந்து ஏற்கனவேவும் யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நெறைய உதவி செஞ்சிருக்கீங்க. படிக்க படிக்க நெறைய கஷ்டப்படுற குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான ஃபீஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்க வழி இல்லாதவங்களுக்கு நெறையா நீங்க ஒரு இயக்கமாவே ஆரம்பிச்சு, அவங்களுக்கு நெறைய ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அந்த உதவிய வந்து தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு வந்து உடல் சோர்வு மட்டும் தான் உங்க உடல்நிலையில பாதிப்பு ஏற்படுத்தும் ஒழிய, வேற எந்தவித பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு நல்ல பலன்களையும், நல்ல கர்மா தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கனால, உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் பனி போல விலகிரும். சின்ன சின்ன விஷயங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு பெரிய பாதிப்புமே என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. நான் சொன்ன வழிபாடு வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லி எப்பவுமே நீங்க பண்ற விஷயங்கள் தான். படிக்கிற கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான மெயின் விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொன்னு சாப்பிடவே வழி இல்லாதவங்களுக்கு, அவங்க வீட்லயும் போய் அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து நெறைய விஷயங்கள்லாம் உங்களால முடிந்த அளவு வாங்கி குடுக்குற அளவு வாங்கி குடுத்துருங்க. ஒரு பருப்பு, அரிசியாவது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு பருப்பு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பருப்பு வாங்கி குடுங்க. அது ஒரு பெரிய அ சிவப்பு பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாம் வாங்கி குடுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்லலாம்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்த குடுப்பார் நம்ம சூரிய பகவான். என்ன வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு. நிச்சயமா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுள் அருள் பரிபூர்ணமா இருக்கும்.
ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.